இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் மசாலா. வாங்க பார்க்கலாம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. சோம்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. வெங்காயம், தக்காளி. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினோன்னா தக்காளி போடணும். இது பாருங்க, நாட்டு கத்திரிக்காய். தோட்டத்துலேருந்து பறிச்ச அந்த கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய். சூப்பராக இருக்கும் மசாலா. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே கத்திரிக்காய் அள்ளி அதில் போடணும். இந்த கத்திரிக்காய் நல்லா நிறம் மாற வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெயிலே சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கின உடனே வீட்டில் அரைச்சது மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது இது மட்டும்தான் போட போகிறேன். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வதங்கணும் கத்திரிக்காய். பார்த்தீங்களா, சூப்பராக வதங்கிடுச்சா? இப்போ வந்து அளவு உப்பு, தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக விடணும். தண்ணி வெந்தாத்தான் நல்லா இருக்கும் கத்திரிக்காய், இல்லாட்டி தருக்குன்னு இருக்கும். கத்திரிக்காய் வெந்தோடனே இறக்கும் போது புளி ஊற்றி இறக்கணும். சரியா? அப்படி செஞ்சு பாருங்க. கத்திரிக்காய் மசாலா சூப்பரா இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும் கத்திரிக்காய் மசாலா. கத்திரிக்காய் மசாலைக்கு இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் வேர்க்கடலை நுணுக்கி அதில் போட்டுருங்க. இந்த அளவு போட்டால் போதும். இந்த அளவு நுணுக்கினா போதும். நுணுக்கின வேர்க்கடலை பொடி அதில் போட்டு 2 பிரட்டினா சரியாக போயிடும். கத்திரிக்காய் மசாலா ரெடி. பெரியம்மா சமையல் நெடுங்குடிக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.